ஈரான் சொல்கிறாங்க அந்த ஹார்மஸ் நீரிணை 60 நாளைக்கு தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டோல் சார்ஜ் பண்ணுவோன்றாங்க. கோல்டு வந்து நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு ஏறாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு தங்கம் வந்து பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா எவ்வளோ வட்டி வருமோ அந்த அளவு கூட ஏறாது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் பிஆர் சுந்தர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா ஈரான் 14 ஒப்பந்தங்களோட டீல் சைன் பண்ணியிருக்காங்க சார். முதல்ல வந்து இந்த ஒப்பந்தங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒப்பந்தங்கள் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? அதாவதுங்க, பொதுவாக வந்து ஒரு ஒப்பந்தம், இப்போது உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா 2 பேருக்குமே நல்லது இல்லை அப்படி முடிவு பண்ணும்போது ஒரு நேரடியாக ஒரு ஒப்பந்தம், அதாவது நீங்கள் வந்து எனக்கு சரண்டர் ஆகிட்டீங்கன்ற மாதிரியும் தெரியக்கூடாது, நான் வந்து உங்களுக்கு சரண்டர் ஆனன்ற மாதிரியும் தெரியக்கூடாது. ஏன்னா நீங்கள் எனக்கு சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ உங்கள் வீட்டில் திட்டுவாங்க, எதுக்கு நீங்கள். அதே போல் நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன்னு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. ஸோ எங்கள் வீட்டாருக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும், உங்கள் வீட்டாருக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும். எதையாவது கூட்டி குழப்பி நீங்கள் ஜெயித்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு காமிச்சிக்கணும், நான் ஜெயித்த மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கு காமிச்சிக்கணும். அப்படி தான் ஒரு குட்டையை குழப்பணும். இந்த சர்க்குலர்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தில் வர சர்க்குலர்லாம் பார்த்திங்கன்னா, அது எப்படி தான் இவ்வளோ அழகாக வந்து யாருக்குமே புரியாத மாதிரியே ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். புரியாத மாதிரி தான் எல்லாருமே எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு இது வந்து இப்போ கேட்டால் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாரு, இது கம்ப்ளீட் சரண்டரு ஈரான் தான் அப்படின்றாரு. ஈரான் கேட்டால் யூஎஸ் தான் கம்ப்ளீட் சரண்டரு அப்படின்றாங்க. இன்னமும் இதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கல. ஈரான் ஒன்று சொல்கிறாங்க, அமெரிக்கா ஒன்று சொல்கிறாங்க. ஈரான் சொல்கிறாங்க அந்த ஹார்மஸ் நீரிணை 60 நாளைக்கு தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டோல் சார்ஜ் பண்ணுவோன்றாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்படிகள் இருக்குது. இது வந்து இது என்னென்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 2 பேரும் சைன் பண்ணிக்கிறாங்க. அதுவே நான் ஒரு ஜோக்காக சொல்லுவேன், அது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை அது மெமரண்டம் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்றது இன்னும் நமக்கு தெளிவில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வந்து சுவிட்சர்லாந்தில் ஈரானும் அமெரிக்காவும் பேசணும். அதுக்காக அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர் போகிறதா இருந்தது. கடைசி நேரத்தில் அவர் கேன்சல் பண்ணிட்டேன்னாரு. இப்போ ஈரானில் என்ன சொல்கிறாங்க, அவர்லாம் ஒன்றும் கேன்சல் பண்ணலைங்க, நாங்கள் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். இஸ்ரேல் வந்து லெபனானுக்கு எதிராக சண்டை போடுறாங்க, இது நம்ம அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க பண்ணக்கூடாது, அதனால் எங்களுக்கும் வந்து நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லிட்டோன்றாங்க. ஸோ அதனால் இன்னமும் வந்து அது ஒரு தெளிவான ஒரு முடிவு யாருக்கும் தெரியல. அது கடைசி வரைக்கும் தெரியவும் தெரியாது. ஓகே சார், முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரால கூட உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சானா அவ்வளோ சொல்ல முடியல சார். ஆனால் இந்த அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போரால பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரம் அதிகமாக பாதிக்கப்பட்டதில்லை சார். இப்போ வந்து சைன் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சவுத் கொரியாவாகட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் எல்லாரோட மார்க்கெட்டும் வந்து நல்லா ஹையில் போச்சு சார். ஆனால் இந்தியாவோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏறுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லவே முடியல சார். ஸோ இப்போ சைன் பண்ணிட்டாங்க, மற்ற எல்லாருக்குமே வந்து விடிவு காலம் பிறந்துச்சு. இப்போ இது வந்து இந்திய பொருளாதாரத்தை வந்து எப்படி சார் மாற்றம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடந்த போர்னால் உலக அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சண்டை வந்து ஐரோப்பா கண்டத்தில் நடக்குது, அதனால் அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருந்தது. அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்தது, மற்ற ஆசிய நாடுகளுக்கு பாதிப்பு அதிகம் இல்லை. ஆனால் இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த சண்டையினால் இந்த ஹார்மஸ் நீரிணையை மூடிட்டதுனால ஆசியா முழுமைக்கும் அது வழியாக தான் கச்சா எண்ணெய் வரணும். ஸோ இந்த தடவை வந்து அதனோட தாக்கம் வந்து ஆசிய நாடுகளுக்கு இருந்தது. ஸோ ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதகமாகவும் அமெரிக்கா ஈரான் சண்டை வந்து ஆசிய நாடுகளுக்கு பாதகமாகவும் இருந்தது. அது வந்து ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு வழியாக ஏதோ ஓரளவுக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் முதல்ல வந்து நமக்கு அங்கே சண்டை நடந்தால் நமக்கு என்ன, நடக்கலைன்னா நமக்கு என்ன, நமக்கு தேவை அந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக
கச்சா எண்ணெய் வரணும், நமக்கு குறைவான விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்கணும். அந்த கச்சா எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு பீப்பாய் வந்து $120 இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட $80 கீழே வந்துடுச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட 1/3 பங்கு விலை குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல இதுதான். பட் இருந்தாலும் பங்குச்சந்தைகள் இப்போ கடந்த ஒரு வாரமாக நல்ல மேலே தான் போச்சு. அதாவது இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் ஒன்று ஒன்றா குறைஞ்சின்னு தான் வருது. அதனால் பங்குச்சந்தைகள் தொடர்ந்து மேலே தான் போகணும். பட் இருந்தாலும் அப்பப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அக்சென்ச்சர் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து ஒரு அயர்லாண்ட் பேஸ்டு கம்பெனி. அவங்க வந்து இந்தியாவில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு, அமெரிக்காவில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நேற்று அவங்க ரிசல்ட் வந்தது, அந்த ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனுடைய பங்குகள் 18% இறங்கி இருந்தது. ஸோ அந்த பங்கு வந்து அதே தொழிலில் தானே இருக்கிறாங்க, டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இன்ஃபோசிஸ் 8%, டிசிஎஸ் 6%, அந்தளவுக்கு அதெல்லாம் இறங்கிடுச்சு. ஸோ இன்றைக்கி பங்குச்சந்தைகள் இறங்குது பார்த்திங்கன்னா அது ஒட்டுமொத்த சந்தைகள் இறங்கிச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட செக்டருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, அதனால தான் இறங்குச்சு. மற்றபடி இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து மாபெரும் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இருந்தது 2 மாபெரும் பிரச்சனை. ஒன்று வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சிக்கினே வந்தது. 2வது கச்சா எண்ணெய் விலை ரொம்ப உயரத்தில் இருந்தது. இப்போ கச்சா எண்ணெய் வந்து நல்லா இறங்கிடுச்சு. இந்திய ரூபாயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $97 $94 அப்படின்ற அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்கில் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்குறாங்க. முன்னெல்லாம் வந்து நீங்கள் போய் பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7% வட்டி கொடுப்பாங்க. ஆனால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவங்க டாலரில் டெபாசிட் கொண்டு வந்து டாலர்லேயே டாலர் டெபாசிட்னு சொல்லுவாங்க, எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்னு. அதுக்கு வந்து முன்னே அவ்வளோ வட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க, 4-4.5% தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வட்டி எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேங்க் வந்து இப்போ ஒரு 6.5%, 7% அப்படிங்கிற அளவு கூட கொடுக்குறாங்க. முன்னையே அது கொடுக்கலன்னு சொன்னால் அந்த டாலரில் டெபாசிட் வாங்கி அவங்க நமக்கு டாலர்லேயே திரும்ப கொடுக்கணும்னு சொல்லும்போது கரன்சி டிப்ரிஷியேஷன் ஆச்சுனாக்கா அதனால் ஒரு நஷ்டம் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த கம்மியான வட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மீதி காசு வந்து அவங்களுக்கு அந்த டாலர் டிப்ரிசியேஷன், இந்திய ரூபாய் டிப்ரிசியேஷன் ஆச்சுன்னா அதுக்காகன்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ஹெட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க ரிசர்வ் பேங்க்கு, அந்த மாதிரி கரன்சி டிப்ரிசியேஷன் ஆச்சுனால் அதுக்குனால வர நஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்குறோம், நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் டெபாசிட் கலெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு $50 பில்லியன் செப்டம்பர் மாதத்துக்குள்ளார இந்தியாவுக்கு வங்கி வைப்பு நிதிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவில் நமக்கு பணம் வெளிநாட்டு செலவணி வர ஆரம்பிச்சதுன்னா இந்திய ரூபாயோட மதிப்பும் கொஞ்சம் உயர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பும் உயர்ந்து கச்சா எண்ணெய் விலையும் குறைஞ்சி இருந்ததுனால் அது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு சாதகமான விஷயம் சொல்லலாம். சரி, இப்போ அதை பார்த்தீங்கன்னா இந்த போர்னால தான் வந்து பெட்ரோலோட ப்ரைஸ் ஏறிச்சு, கமர்ஷியல் சிலிண்டரோட ப்ரைஸ் ஏறிச்சுல சார். இப்போ போரை வந்து முடிவுக்கு வந்துச்சு, சைனும் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து இப்போ 107 108 இருக்க பெட்ரோல் வந்து $100 இப்போ கமர்ஷியல் சிலிண்டர் வந்து இப்போ $1000 கிட்ட விற்கிறாங்க சார். அதுக்கு அப்படியே பழைய நிலைமைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கா சார்? இதை வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது, மேடம் நிர்மலா சீதாராமன் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக வந்து கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது இங்கே பெட்ரோல் விலையை ஏற்றிடுவாங்க. ஆனால் அங்கே கச்சா எண்ணெய் விலை குறையும் போது இங்கே குறைக்க மாட்டாங்க. அது என்னென்னா ஜனங்களுக்கு தான் பழகிட்டாங்கல்ல, ஒரு $100 கொடுத்து பெட்ரோல் வாங்கி பழகிட்டாங்கல்ல, இப்போ எது குறைக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கச்சா எண்ணெய் விலை குறையும் போது என்ன பண்ணுவாங்க, வரிகளை ஏற்றி விட்ருவாங்க. ஸோ இதுதான் முன்னாடி பண்ணாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, சிலிண்டர் விலை நீங்கள் சொன்ன மாதிரி விலை ரொம்ப ஏற்றிட்டாங்க. இப்போ கச்சா எண்ணெய் நல்லா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 1/3 குறைஞ்சிருச்சு. நியாயமாக பார்த்தா பெட்ரோல் விலை, எல்பிஜி சிலிண்டர் விலைலாம் குறையணும். அது குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களான்றது அது அரசாங்கத்துடைய முடிவு, அது நம்ம சொல்ல முடியாது என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே சார், அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் எடுத்துக்கலாமே சார். ஆல்ரெடி பேசியிருந்தோம், ஏதாச்சும் ஒரு அன்சர்டனிட்டி வந்தால் தான் வந்து கோல்டோட மதிப்பு ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது போரும் முடிஞ்சிடுச்சு, கச்சா விலையும் இறங்கிடுச்சு, ஆனால் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கிட்டு இருக்கு சார். இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அது ஏன் கரெக்டாக தானே சொல்கிறீங்க. என்ன சொன்னோம், நம்ம போர் முடிஞ்சிடுச்சு, அசாதாரணமான சூழ்நிலை இருந்தால் தங்கம் விலை ஏறும். ஓகே, அமைதியான சூழ்நிலை இருந்தால்
தங்கம் விலை இறங்கும். இறங்கிடும். இப்போ ஓகே. போர் தான் முடிஞ்சிடுச்சுல்ல, அப்போ இது அமைதியாக அசாதாரண சூழ்நிலையா? அமைதியான சூழ்நிலை அப்போ அமைதியான சூழ்நிலைனா தங்கம் என்ன பண்ணணும்? இறங்கணும். இறங்கணும். அதான் ஓகே. நடக்குது. ஓகே. கரெக்டாக தான் நடக்குது. இன்னொரு பக்கம் நாங்கள் என்ன யோசிச்சோம்னா ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார், ஏன்னா இதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா போகிறனால கச்சா எண்ணெய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ கச்சா எண்ணெய் இறங்குச்சுனால இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்வெஸ்டர் யோசிப்பாங்களா சார்? அதில் குழம்பிட்டாங்க மக்கள்லாம். இப்போ என்ன கோல்டு ஏறாமல் இருக்கு அப்படின்னு இல்லை, யோசிக்கிறாங்க. கோல்டு வந்து நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு ஏறாது. ஓகே. ஆனால் நான் ஏறாதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னாக்கா, உலகச் சந்தையில் டாலரில் ட்ரேட் நடக்கிற தங்கத்தோட விலை ஏறாது. இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்குச்சுன்னா அதனால் ஏறும். ஸோ தங்கத்தோட விலை வந்து 3 விஷயங்களை பொறுத்து மாறுபடுது. உலகத்தில் தங்கம் என்ன விலை விற்குது, அது ஒன்று. உலக அளவில் தங்கம் வந்து பெருசாக ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், உலகம் வந்து அமைதியை நோக்கி போகும்போது தங்கம் விலை ஏறாது. அது ஒன்று. ரெண்டாவது இந்திய ரூபாயோட மதிப்பு. அதையும் இப்போ சொன்னேன், இந்த ரிசர்வ் பேங்க் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்குறாங்க. இதனால் இந்திய ரூபாய் வந்து அடுத்த ஓராண்டு காலத்தில் இந்திய ரூபாய் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 10% அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு டாலர் வந்து 97 ரூபா போயிட்டு இப்போ 94, 94.50 அந்த இருக்குது. அது கிட்டத்தட்ட 90க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது. மூணாவது வந்து வரி கொள்கைகள் சொல்லியிருக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட வரி வந்து 15லேருந்து 9% குறைச்சாங்க, 6% குறைச்சாங்க. அப்புறம் திரும்ப இந்த போர்னால பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்ட்டு திரும்ப இந்த 6-15 ஏற்றினாங்க. இப்போது போர் முடிஞ்சிருச்சு இல்லையா, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருச்சு இல்லையா, அதனால் நியாயமாக பார்த்தா அந்த 15 திரும்ப 6 ஆக்கணும், 6 ஆக்கணும். அது எப்போ ஆக்குவாங்கன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து அடுத்த 1 முதல் 2 ஆண்டு காலத்துக்குள்ளார என்றைக்கோ ஒரு நாளைக்கு அதை செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து உலக அளவுலேயும் தங்கம் ஏறாது. அப்புறம் இந்திய ரூபாயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் வரியும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு 9% வரி குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தத்தில் தங்கத்தோட எதிர்காலம். பட் இதை நான் சொல்கிறதுனால நாளைக்கு வந்து தங்கம் வந்து கொஞ்சம் 10 ரூபாய் ஏறிடுச்சுன்னா, சார் நீங்கள் சொன்னீங்க சார் தங்கம் 10 ரூபாய், அப்படி அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு முதலீடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது இன்றைக்கி. அந்த 100 ரூபாய் நீங்கள் வங்கி வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 7 ரூபாய் வட்டி கிடைக்கும். கரெக்டுங்களா? ஒரு 100 ரூபான்றது 107 ரூபாய் ஆகிடும். ஏன்னா இப்போது இந்த தங்கத்தில் இப்போது இந்த சமயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கனால், 100 ரூபாய் முதலீடு பண்ணிங்கனால் அடுத்த வருஷம் அது 104 ரூபாய் 105 ரூபாய் கூட இருக்கும். ஆனால் அது வந்து சிறந்த முதலீடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வங்கி வைப்பு நிதியில் 7% வருதில்ல, அதை விட கூடுதலான லாபம் வந்து வரணும். அப்போ தான் அது வந்து சிறந்த முதலீடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு தங்கம் வந்து பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா எவ்வளோ வட்டி வருமோ அந்த அளவு கூட ஏறாது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஓகே சார், இப்போ உங்கள் பர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டீங்க சார். வரும்போது வச்சுட்டு நியூஸ் பார்த்துட்டு வந்தோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, JP Morgan சேசஸ் குளோபல் ரிசர்ச் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க சார். அதை வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து 40% வந்து உயரம்னு சொல்கிறாங்க சார். அதாவது கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,000 கிட்ட ஏறன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த செய்தியை நான் படிக்கல. ஓகே. நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். 2020 பின்பகுதியில் நான் வந்து எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். அப்போது ஏதாவது கொஞ்சம் நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணுமே அப்படிங்கிறதுக்காக அதிரடியான சில வீடியோக்கள்லாம் போட்டேன். அதில் ஒரு வீடியோ, அந்த சமயத்தில் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு நிறுவனம், அது ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேங்க். அப்போ வந்து தங்கம் வந்து ஒரு $1,900 கிட்ட இருந்தது ஒரு அவுன்ஸு. அப்போ என்ன சொன்னீங்க, அடுத்த ஒரு வருஷத்தில் அது $3,000 போகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன், இது கண்டிப்பாக அடுத்த ஒரு ஆண்டில் $3,000 போகாது. ஏன் போகாது அப்படின்றதுக்கான காரண காரியங்களும் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அது 3000 இல்லை, அது 2000 தாண்டலை. 1900லேருந்து 2000 தாண்டலை. ஸோ அது என்ன, இதில் என்ன ஒரு மாறுபாடு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எப்போல்லாம் வந்து அசாதாரண சூழ்நிலைகள் நிலவுதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். அப்போ கரோனா வைரஸ் இருந்தது. கரோனா வைரஸுங்கிறது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையா? அதனால் தங்கம் ஏறிச்சா?
ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தங்கம் தொடர்ந்து அப்படியே ஏறி $3000 போகும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி அந்த கரோனா வைரஸ் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது ஒரு முடிவுக்கு வரும். ம். முடிவுக்கு வரலன்னு வச்சுங்களேன், அடுத்த ஒரு வருஷத்தில் தங்கம் $3000 போட்டோம், நம்ம எல்லாரும் உயிரோடு இருந்தால் தானே அந்த பார்க்கறதுக்கு அது பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே போல் தான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ரிப்போர்ட்டு அவங்க எந்த காலகட்டத்தில் பண்ணாங்க? ஒருவேளை வந்து இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு சண்டை நடக்குது, இந்த சண்டை வந்து தொடர்ந்து நடந்தால் அது ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இல்லையா, அசாதாரண, அதனால் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருக்கலாம். இந்த அமைதி ஒப்பந்தம்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்களா, அதுக்கு முன்னாடி சொன்னாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அவங்க என்ன டேட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் சூழ்நிலைக்கு இப்போ இதே நீங்கள் அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னாக்கா நான் தங்கம் மேலே ஏறும் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி ஏன்னா இருந்துச்சு. 10 நாளைக்கு முன்னாடி வந்து அங்கே அமைதி இல்லை, சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. ம். கச்சா எண்ணெயெல்லாம் $100 $110 இருந்தது. ஸோ இது ஆனால் சூழ்நிலைகள் மாறும். இது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது வந்து ஒன்று. ரெண்டாவது அந்த ஜேபி மார்கன் சேஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து வெளிநாட்டு நிறுவனம். அவங்க வந்து 40% அவங்க எதுக்கு சொன்னாங்க? அமெரிக்கா சந்தையில் சொன்னாங்களா, இல்லை இந்திய சந்தையில் சொன்னாங்களா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்திய சந்தையில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அடுத்த ஒரு ஆண்டு காலத்தில் தங்கம் 10% ஏறுதுன்னு வச்சுப்போம் உலகத்தில், உலக அளவில். இங்கே வந்து நம்முடைய இந்திய ரூபாய் 10% அப்ரிஷியேட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த அரசாங்கமும் அந்த 15% வரி 6% குறைச்சிட்டாங்க. அப்படின்னா இங்கே விலை ஏறுமா? அங்கே $100 இருக்கிறது $110 போகும், 10% போடுச்சுனாக்கா. சரிங்களா? ஆனால் நமக்கு இங்கே அந்த $100 இங்கே $10,000 வச்சுக்கலாம். $10,000 $11,000 போகாது. ஏன்னா அந்த நம்ம ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டதுனால அந்த $110 $10,000 தான் இருக்கும். ப்ளஸ் அந்த வரியும் குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, இன்னும் 9,000 கூட போயிடும். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, FISS வந்து வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து டாக்ஸேஷன் இல்லை, அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டிட்டாங்க, அதனால வந்து வெளியே போகிறான்ற மாதிரி ஒரு கூட்டுற வைக்கிறாங்க சார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? இல்லை, அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் கொஞ்சம் கூடும்பொழுது பொதுவாக வந்து மற்ற நாடுகளில் முதலீடு பண்ணியிருக்குது, நம்ம அந்த நாட்டில் முதலீடு சரியில்லை, நம்ம நாட்டிலே வட்டி கொஞ்சம் கூட கொடுக்குறாங்கன்ட்டு கொஞ்சம் பணம் வந்து திரும்ப அமெரிக்காவை நோக்கி போகிறதுன்றது ஒரு பொதுவான விஷயம். ஆனால் அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னாக்கா அதுதான் இப்போ இங்கே கேள்வி. இப்போ என்னென்னா வந்து இந்திய பங்குச்சந்தைகள் வந்து அமெரிக்காவில் வந்து அளவுக்கு அதிகமாக இப்போ இந்த அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் ஏறினதுன்றது இப்போ மட்டும் இல்லை, பல காலங்களில் அந்த மாதிரி நடந்துருக்குது. அந்த மாதிரி இந்திய பங்குச்சந்தையில் விற்றுட்டு அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க விற்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக விற்கிறாங்க. ஸோ அதே போல் அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் ஏறுறதுனால தான் இங்கே பங்குகளை விற்கிறாங்க, அதனால தான் இங்கே பங்குகள் இறங்குதுன்னா, அதே அமெரிக்காவை சேர்ந்தவங்க பல நாடுகளில் முதலீடு பண்ணியிருப்பாங்க இல்லையா, சவுத் கொரியா, ஜப்பான், சைனா, ஹாங்காங்கு, தைவான். ஆனால் அந்த பங்குச்சந்தைகள்லாம் இறங்கலை, நம்ம பங்குச்சந்தை மட்டும்தான் இறங்குது. அப்போது அமெரிக்காவில் வட்டி விகிதம்னா இந்தியாவில் முதலீடு பண்ணுற அமெரிக்கர்களுக்கு மட்டுமா வட்டி ஏற்றுறாங்க? எல்லாருக்குமே தானே ஏற்றிருக்கிறாங்க. அது என்னென்னா அந்த வட்டியை மீறி அந்த இடத்துல லாபம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ வட்டி வந்து கொஞ்சம் ஏற்றிட்டாங்க அமெரிக்காவில், ஆனால் அதை விட அதிகமான லாபம் வந்து உங்களுக்கு சவுத் கொரியாலையும் ஜப்பான்லேயும் கிடைக்கும்னு நம்புகிறாங்க, அதனால தான் அங்கே விற்கலை. ஆனால் இந்தியாவில் அந்த அளவு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க, அதனால தான் இங்கே பங்குகளை அதிகமாக விற்கிறாங்க. ஓகே சார், இப்போ அப்கமிங் வீக்கில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக நினைக்கிறீங்க, எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணால் சார் கரெக்டாக நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்து வங்கித்துறை நல்லா இருக்குங்க. ஓகே, அது என்ன, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த FCNR வட்டி அது நிறைய பணம்லாம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அது இன்னும் பெரிய பிரச்சனையில் தான் இருக்குது. ஸோ என்னை கேட்டிங்கன்னா வங்கித்துறை நல்லா இருக்குது, ஐடி துறை ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஜாப்பனீஸ் மார்க்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா 21,000 புள்ளிகள் கிட்டே இப்போ உயர்ந்திருக்கல சார், அதுக்கு மேஜராக என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து தைவான், சவுத் கொரியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளில் வந்து இந்த செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் நிறைய இருக்குது. ஸோ செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுடைய பங்குகள்லாம் ரொம்ப அபரிதமாக மேலே போகுது கொஞ்ச நாளாக. ஸோ அது ஒரு காரணம். ஜப்பான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் வந்து அது நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது. அதனால் அந்த 40 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்னை இப்போ சேர்த்து வச்சு இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் ரிட்டர்னாக கொடுக்குது.
அதனால் அந்தந்த நாட்டில் ஏன் பங்குகள் ஏறுது இறங்குதுன்றதுக்கு அதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்கள் பல விஷயங்கள் வந்து இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.